அவன் முதல்ல இங்க வரானான்னு பாப்போம். அதுக்கப்புறம் யாரு யாரோட கதையை முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுல என்ன டவுட்? என் மாமா உன் கதையை முடிக்க போறாரு. என்னடி நீ ரொம்ப ஓவரா பேசுற? இப்போ உன் நெத்தியில இந்த துப்பாக்கியை வச்சு உன்னை சுட்டு தள்ள போறேன். அவன் எப்படி வந்து உன்னை காப்பாத்த போறான்னு நானும் பாக்குறேன். மருது வேண்டாம், நீ ரொம்ப தப்பு பண்ற. மருது வேண்டாம், அவ சின்ன பொண்ணு, அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத. எப்பா மருது சொன்னா கேளுப்பா. உனக்கு தைரியம் இருந்தா என் நெத்தியில வச்ச மாதிரி ஒரு 10 எண்ணு. அதுக்குள்ள என் மாமாவே வந்து நிப்பாரு. வேணாம் மருது, விட்டுரு ப்ளீஸ். மருது ஏதோ அவ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா, அவளை விட்டுரு ப்ளீஸ். எப்பா மருது உன்னை கையெடுத்து கும்புறப்பா, அவளை விட்டுருப்பா, அவ பாவம்ப்பா ப்ளீஸ். நீ இவ்வளவு சொல்றன்னா அதை நான் கொஞ்சமாவது மதிக்கணும்ல. அந்த கார்த்திக் பதறத நான் பார்த்தாகணும்ல. சார் என்னாச்சுன்னு? உள்ள ஏதோ தப்பு நடக்குது சார். பிரசிடென்ட் அம்மாவோட ஆளுங்க இல்லாம புதுசா 2-3 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க சார். அவங்க 2வது பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டரை என்கிட்ட ரகசியமா கொடுத்தாங்க சார். இந்தாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பார்த்து போங்க. சரிங்க சார். One, two. மருது வேண்டாம் ப்ளீஸ், என் பொண்ணை விட்டுடு. 3. வேணாம் மருது, அவளை விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறோம், ப்ளீஸ் அவளை விட்டுரு. ப்ளீஸ் மருது, சொன்ன கேளு. 4. 5. 6. எப்பா மருது வேணாப்பா. 7. 8. 9. ரேவதி என்னடி? 10. வேண்டாம் மருது. என்னடி ஏதோ சவால் விட்ட? ஓ மாமனை காணோம். வருவாரு, நிச்சயமா என் மாமா வருவாரு. கரெக்ட் டைம் தான் வந்திருக்க கார்த்தி. உன்னை மிஸ் பண்ணிட்டோன்ற கவலை இப்ப தீர்ந்துருச்சு. உன் கண்ணு முன்னாடியே இந்த ரேவதியை நான் கொல்ல போறேன். அடுத்து உன் அத்தை. இவங்க 2 பேரும் போக போறத பார்த்து நீ அழுது துடிக்கணும் தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? கரெக்டா 10 கவுண்ட்ல நீ என்ட்ரி கொடுத்துட்ட. நீ கெத்து தான்டா. இந்த ஏரியால உன்னை எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த கதை இன்னைக்கு என் கையால முடிய போகுது. முதல்ல ரேவதி, 2வது உங்க அத்தை, 3வது நீ. சூப்பர் அத்தை. எப்போ நீ வீடு புகுந்து என் பொண்ணை கொல்ல பாத்தியோ, இனிமே உன்னை உயிரோட விட்டா எங்களுக்கு தான் ஆபத்து. மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. அம்மா அவனை விடாதீங்கம்மா, சுட்டு கொல்லுங்கம்மா. அவசரப்பட்டு எதுவும் பண்றாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடியாது, இவன் பண்ண தப்புக்கு இன்னைக்கு இவன் செத்தே ஆகணும். உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா.
என் குடும்பத்தை அழிக்க பார்த்த உன்னை இன்னைக்கு இங்கேயே சுட்டு தள்ளிடுறேன். ஹேய், துப்பாக்கியை கொடு. உங்க 2 பேரும் இன்னைக்கு கொன்னுட்டு தான் நான் போவேன். ஏய், உன்னை கொல்லாம இந்த துப்பாக்கி கீழே போட மாட்டேன். கொடு. ஹேய், துப்பாக்கியை கொடுன்னு சொல்றேன்ல. விடுன்னு சொல்றேன்ல. விடு. உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். இந்தா செக்கப்படி. இதுல உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை எழுதிக்கோ. என்னம்மா இது? மாமா நமக்கு பண்ண உதவிய இப்படி பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க. ஒருத்தர் செஞ்ச உதவிக்கு நான் பதிலுக்கு பணம் தரேன். இதுல என்ன தப்பு இருக்கு? செக்க வாங்கிக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் இதுல எழுதிக்கோ. பணத்தாலெல்லாம் என்னை ஈடு கட்ட முடியாது அத்தை. என்கிட்ட இல்லாத பணமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதுக்காக இங்கே வந்து இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா நான் மனுஷங்க மனசை பார்த்து பழகிறவன், உறவுங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவன். தாத்தா பாட்டியோட ஆசைப்படி 2 பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா வாழணுன்றதான் என்னோட ஆசை. அது என் அம்மாவோட கடைசி ஆசையும் கூட. அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்றது கனவுல கூட நடக்காது. அதான் காப்பாத்திட்டல்ல, கிளம்பு. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாரு ரேவதி, பரம்பரை பகைய அவ்வளோ ஈஸியா என்னால மறக்க முடியாது. செஞ்ச உதவியை வச்சுக்கிட்டு உள்ளவரை பார்க்க வேண்டாம்னு சொல்லு. மாமா, அம்மா பேசின எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க இப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாம் நிறைய பார்த்தாச்சு.